ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜட்ஜஸ் ஸ்ரீனிவாசன் சார் வந்து பார்த்தீங்கன்னா சரிகமபா மேடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பவித்ரா அவர்கள் ரொம்பவே எமோஷனலா அழுந்திருக்காங்க. அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா சரிகமபா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் ரொம்பவே சூப்பரா நடந்திருக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 12 கண்டஸ்டன்ஸ் மட்டும் தான் இப்ப இருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் டிக்கெட் டு ஃபினாலே வின்னர் வந்து பாத்தீங்கன்னா சுஷாந்திகா வாங்கியிருக்காங்க. அடுத்த 4 பேர் யாரு தான் வாங்க போறாங்க அப்படின்னு கூடிய கியூரியாசிட்டி வாரம் நமக்கு இருந்துட்டே இருக்கு. ஸோ இந்த ஒரு ஷோவை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டிக்கெட் டு ஃபினாலே செலக்ஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ ரீசெண்டா தீபாவளி செலிப்ரேஷன் வர்றதுன்றதுக்காக ஸோ மகா சங்கமம் அப்படின்ற வகையில அதாவது சரிகமபா டீம்ல இருக்கவங்க பிளஸ் சிங்கிள் பசங்க டீம்ல இருக்கவங்க ஸோ இவங்க 2 பேரும் இணைஞ்சு கலக்க போறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கலக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி செலிப்ரேஷன் ரவுண்டா தான் இருக்க போகுது அப்படின்னு தவிர காம்படிஷன் கிடையாதுன்ற விஷயம் நமக்கு கிளியரா தெரிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பா செகண்ட் டிக்கெட் டு ஃபினாலே இந்த ஒரு விஷயத்துல சொல்லப்படுறது கிடையாது. ஸோ சரிகமபால இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் ஸ்ரீனிவாசன் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு இந்த ஒரு மேடை கிடைச்சது ரொம்பவே ஹாப்பி, அது மட்டும் இல்லாம ஒரு பாக்கியமா நான் நினைக்கிறேன் அப்படின்ற விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அவருக்கு மட்டும் இல்லாம கூடிய பவித்ரா அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜீ தமிழ் குடும்ப விருது 2025 வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவார்டு கொடுத்திருக்காங்க. ஸோ மோட்டிவேஷன் அப்படின்ற ஒரு கேட்டகரியில இவங்களுக்கு வந்து அவார்டு கொடுத்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் ரொம்பவே எமோஷனலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்ன மாதிரி ஒரு பெண்களாலையும் சாதிக்க முடியும் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா இங்க வந்து நான் காட்டியிருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும், அது மட்டும் இல்லாம ஜீ தமிழ் இந்த மாதிரி கொடுத்து ஊக்குவிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் ஆன் ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு டிராஃபி வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர் சூரி சார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும். ஸோ இவங்க மட்டும் இல்லாம கூடிய திவினேஷ் ஆகட்டும், இனியா பிளஸ் பவித்ரா, கூமாப்பட்டி அவர்கள் இப்படின்னு சொல்லிட்டு லைனா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க மோட்டிவேஷன் கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவே எமோஷனலா வந்து பாத்தீங்கன்னா அந்த மேடையில வந்து பவித்ரா அவர்கள் பேசின விஷயம் எல்லாருக்கும் கொஞ்சம் வந்து எமோஷனல் ஆகிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.